ॐ कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத்பகவத்கீதை 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம். இந்த அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத விஸ்தாரமாக காண்பித்திருக்கிறார். யதார்த்த ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னா நிஜமா உண்மையிலேயே பகவான்னா யாரு அப்படிங்கிற விஷயத்த இந்த பிரபஞ்ச திருஷ்டியை அர்ஜுனன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பகவான் காண்பித்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இந்த பிரபஞ்ச திருஷ்டியை பார்க்கும் பொழுது அது எப்பவுமே இனிமை நிறைந்ததாக மட்டுமே இருக்காது. அதுல துன்பம் தரக்கூடியது இருக்கும், பயம் தரக்கூடியது இருக்கும், அருவருப்பு தரக்கூடியது இருக்கும், சந்தோஷம் தரக்கூடியது இருக்கும். எல்லாமே சேர்ந்துதான் இந்த பிரபஞ்ச திருஷ்டியானது இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தன்னிடத்திலேயே அனைத்தையும் காட்டும்படியாக அவர் வைத்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த திருஷ்டியெல்லாம் அவன் பார்த்தாச்சு. அந்த வீடியோ எஃபெக்ட் எல்லாம் அவனுக்கு உள்ள போயாச்சு. அதுக்கப்புறமா அவனுடைய அந்த பக்தி மேலீட்டினால அவன் முதல்ல நமஸ்கரிக்கிறான். அதற்கப்புறம் பக்தியினால பகவானை புகழ்கிறான், ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். அதுக்கப்புறம் க்ஷமா பிரார்த்தனை கேட்கிறான். என்னை மன்னிச்சுடுப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன், நான் இந்த அளவு நீ பெரிய ஆளுன்னு தெரியாம நான் உன்னை சாதாரணமா நினைச்சு நான் உன்னிடம் நடந்து கொண்டிருப்பேன் அப்படிங்கறத எல்லாம் சொல்லி அவன் மன்னிப்பு கேட்கிறான். அதுக்கப்புறம் பகவான் என்ன சொல்றார், இந்த விஸ்வரூப தரிசனத்தினுடைய மேன்மையை பற்றி பகவான் சொல்றார். இது அவ்வளவு சுலபமா யாருக்கும் நான் கொடுக்கறது இல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கறத எல்லாம் சொல்றார். சொன்னதுக்கு அப்புறமா கூட அதுக்கு முன்னாடி அவன் சொல்றான், எனக்கு இது ஆஹ் இது ரொம்ப பீதி தருவதாக இருக்கிறது, அதனால நீ உன்னுடைய சௌமிய ரூபத்தையே எனக்கு காட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் பகவான் சரி உனக்கு வேண்டான்னா நான் வித்ட்ரா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நார்மலா எப்படி இருப்பாரோ கிருஷ்ணர் அது மாதிரி அவனுக்கு ஒரு உருவத்தை காட்டுகிறார். தன்னுடைய சரியான சுபாவமாக இருக்கக்கூடிய அந்த ரூபத்திற்கு அவர் மீண்டும் திரும்புகிறார். அதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு எப்படி இருக்குன்னா, அவன் சொல்றான், இப்பதான் நானே இயல்புக்கு திரும்புறேன். இத பார்த்த உடனேதான் எனக்கு கொஞ்சம் சாதாரணமாச்சு. என்னுடைய மனசு என்கிட்ட இருக்கு, இல்லைன்னா என் மனசு அவ்வளவு கொந்தளித்து கொண்டிருந்தது, பயத்தில் நடுநடுங்கிக் கொண்டிருந்தது அப்படிங்கறத அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் பகவான் சொல்றார், இது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியா கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லப்பா. என்னதான் உனக்கு பயம் இருந்தாலும், எவ்வளவுதான் உனக்கு இதனால பல்வேறு விதமான உணர்ச்சிகள்லாம் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட இது அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைப்பதில்லை. அது மாத்திரமல்ல, இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவர்கள் கூட தினமும் இதற்காக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்றாவது ஒரு நாள் நமக்கு இந்த தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த எல்லாருக்கும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இந்த தரிசனம் கிடைக்காதா, தரிசனம் கிடைக்காதான்னா எனக்கு பகவானுடைய காட்சி கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் ஏங்கிறது இல்லை. இந்த விருப்பு வெறுப்பற்ற பார்வை எங்களுக்கு கிடைக்காதா, அதுதான் ஒருவருடைய ஆசை. இந்த ஆன்மீக வாழ்க்கையில நமக்கு என்ன முன்னேற்றம் அப்படின்னு சொன்னா, நமக்கு எப்போதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கீழ்மையான குணங்கள் எல்லாம் போய் நமக்கும் அந்த மேன்மையான குணங்கள் வராதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு கூட தான் ஒவ்வொருவருமே கூட இந்த ஆன்மீக பயணங்களை பண்ணி கொண்டிருக்கோம். வாழ்க்கையே ஒரு பயணம். அதுல நாம சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு விஷயங்கள்லயும் எவ்வளவு தூரம் நான் நேத்தை விட இன்னைக்கு பெட்டரா இருக்கேன், நான் எவ்வளவு தூரம் என்னோட ஹேண்ட்லிங் பெட்டரா இருக்கு, எவ்வளவு தூரம் நான் விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கேன் அப்படிங்கிற ரேங்க் கார்டுல நாம போட்டுக்கொண்டே நம்மள அசஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு இந்த விருப்பு வெறுப்பற்ற பார்வை என்பது ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். அது கிடைக்காம போகவே போகாது. ஞானத்தின் காரணமாக நிச்சயமாக அது கிடைக்கும். ஆனா அது நிக்கணுமே, அது நிக்கணும் இல்லையா? அது நிக்கிறதுக்கு நமக்கு நிறைய உழைப்பு தேவையா இருக்கு. அதைத்தான் பகவான் சொல்றார், இத சொல்றது ஒரு விஷயம் இல்ல, ஆனா இதுலயே இருக்கணும். மைண்ட் அந்த விருப்ப வெறுப்பற்ற பார்வையோடு தான் நான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத பகவான் இங்க இன்சிஸ்ட் பண்ணி சொல்றார். இது தேவர்களுக்கு கூட அறிவு. வேதத்தினால் கிடைக்காது, கர்மங்கள் செய்வதனால் கிடைக்காது, யாகங்கள் செய்வதனால் கிடைக்காது. இனி நீ என்ன என்ன ஜபம் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, இதனால தானம் பண்ணாலும் சரி,
இதனாலலாம் உனக்கு இது கிடைக்கிறது இல்லப்பா. அப்புறம் எதனாலதான் கிடைக்கும்? ரைட் ஆட்டிடியூட் ஃபார் ரைட் ஆக்ஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய எந்த வேலையுமே அதனோட ஆட்டிடியூட் என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர, இந்த ஒர்க்கை எப்படி பண்றோம், அது எப்படி ரிசல்ட் வருது. நான் சில பேர் வந்து ரொம்ப வேகமா படபட படபடன்னு காரியங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ரிசல்ட் பார்த்தோன்னா ஜீரோவா இருக்கும். அது இந்த அலப்பறைதான் பெருசா இருக்கும். ஆபீஸ்லயே நம்ம நிறைய பேர் இது மாதிரி பார்த்திருப்போம். பயங்கர படாடோபமா வருவாங்க. மீட்டிங்ஸ்ல பேசுறதெல்லாம் பார்த்தோன்னா இவங்க அப்பாடி இவங்களை விட்டா ஆளே கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் தெரியும் போல இருக்கு அப்படின்னு நம்ம தோணும். ஆனா உள்ள சரக்கு ஒண்ணுமே இருக்காது. இந்த காலி குடம் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு உட்காந்துருக்கும். அது மாதிரி எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம். ஆபீஸ்ல இல்ல வாழ்க்கையிலேயே எத்தனை பேரை பார்க்கிறோம். ரைட் ஆட்டிடியூட் இருக்கணும். ஒண்ணுமே எல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா கூட கம்முன்னு இருப்பவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா வேலை நடந்துரும். அந்த இந்த இந்த இது போஸ்டிங் இருக்காது. ஆனா வேலை நடந்துரும். இங்க என்ன ரைட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது? இந்த காரியம் எல்லாம் நான் செய்யறேனா? எனக்கு கர்த்தத்துவங்கிறது ஒண்ணு உண்டா? நான் யாரு? நான் யாருங்கிற அறிவு எனக்கு இருந்ததுன்னா எனக்கு இந்த கர்த்தத்துவம் போக்திருத்துவம் இருக்கவே இருக்கு. எப்ப எனக்கு கர்த்தத்துவம் போக்திருத்துவம் இல்லையோ அப்ப எனக்கு எந்த ஒரு விஷயத்தின் மேலேயுமே விருப்போ வெறுப்போ எனக்கு ஏற்படுவதற்கு வழியே இல்லை. இட் இஸ் பியூர் லாஜிக். எனக்கு ஏதாவது ஸ்டேக் இருந்ததுன்னா தானே நான் போய் அது எனக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு பத்தி பேச போறேன். எனக்கு ஒரு ஸ்டேக்கும் இல்லையே. நான் ஒரு பார்வையாளர். என் கடமைகளை நான் செய்கிறேன். இந்த ஆட்டிடியூட் இந்த கடமைகளை மாத்திரம் செய்து கொண்டிருப்பது விருப்பு வெறுப்பு இல்லாமல்ங்கிற அந்த ஆட்டிடியூட் இருந்ததுன்னா தான் இந்த பிரபஞ்சத்தை நம்ம உள்ளது உள்ளபடி பார்க்க முடியும். அதைத்தான் பகவான் சொல்றார். என்னை வந்து எப்படி பார்க்கணும்? தத்வேன. ரொம்ப முக்கியமான வார்த்தை. தத்வேன. உள்ளது உள்ளபடி என்ன பார்க்கணும். என்ன அறியணும். முதல்ல நான் இப்படித்தான் இருக்கேன். நான்ங்கிறது இங்க யாருன்னா பிரபஞ்சம் தான் நான். நான் இப்பதானே காண்பிச்சேன் உனக்கு. நான் எங்கேயோ ஒரு கோவில்ல வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு விக்கிரகமா என்ன நினைக்காது. அது உள்ளது உள்ளபடி எப்படி இருக்குங்கிறத போய் ஒரு ஒரு பொற்கொள்ளரை கூப்பிட்டு இது வந்து தங்கமா இது வந்து ஐம்பொன்னா அப்படின்னு உடைச்சு பாக்குறதுக்கு. நான் அந்த மாதிரி நீ எந்த விதமான உன்னுடைய இந்திரியங்களுக்கும் புலப்படாத அந்த வஸ்துவாக நான் தான் இருக்கிறேன். அங்க நான் எல்லா இடத்துலயும் நான் தான் இருக்கேன். அதைத்தான் பகவான் காமிக்கிறார். இந்த பிரபஞ்ச திருஷ்டிப்பா, பிரபஞ்சத்துல எல்லாமே நான் தான். அப்ப நான்கிற போது என்ன ஒரு இடத்துல என்ன ரைட் சைடு பிடிக்கும், என்ன லெஃப்ட் சைடு பிடிக்காதுன்னு சொல்லுவியா நீ? என்ன ஃப்ரண்ட் பிடிக்கும் பேக் பிடிக்காதுன்னு சொல்லுவியா நீ? அது மாதிரி சொல்றதுக்கு உனக்கு சாய்ஸே கிடையாது. உனக்கு எப்பவுமே இந்த ஈஸ்வர திருஷ்டிங்கிறது இருந்துட்டே இருக்கணும். எதை பார்க்கும் பொழுதும் அதுதான் அறியறது. உண்மையிலேயே பகவான் அறியறது அப்படின்னா என்ன? நான் இந்த கோவில்ல போனேன், அங்க பார்த்தேன், அந்த மூர்த்தம் இருந்தது, அதுதான் அறிஞ்சதுன்னு. அது அறியறது கிடையாது. அது அந்த கோவிலில் இருக்கிற சிலையை அறிவது, அவ்வளவுதான். ஆனா பகவான் அறிஞ்சியா அப்படின்னா கிடையாது. நான் பகவான் அறிஞ்சிருந்தேன்னா அங்க நான் போகும்போதே நான் யார்கிட்டயும் மூஞ்சியை காட்டாம போயிருப்பேன். அதெல்லாம் பண்றது கிடையாது. நம்ம வி ஹாவ் டு அக்செப்ட் வாட் வி ஆர் டூயிங் இல்லையா? நம்ம எத்தனை கோபங்களை வெளிப்படுத்துகிறோம், எத்தனை அருவருப்புகளை வெளிப்படுத்துகிறோம். நம்ம சொல்றதில்ல, நம்ம படிக்கிறோம். எல்லாரே சொல்லவே இல்லை. எல்லாரும் படிக்கிறோம், எல்லாரும் எல்லா இடங்கள்லயும் நாம வந்து குறைச்சே நினைச்சுக்கிறது கிடையாது. ஆனா நடவடிக்கைன்னு வரும் பொழுது அசஸ் பண்றோமா நம்மள அப்படின்னு பார்த்தா பண்றது கிடையாது. பகவான் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வந்து என்னை முழுமையாக அறியணும். எப்படி அறியணும்னா தத்வேன அறியணும். உள்ளது உள்ளவாறு நீ என்னை அறிய வேண்டும். அறிவதற்கு அதுக்கப்புறம் திரஷ்டும். இந்த திரஷ்டுங்கிறது என்ன? என்னை வந்து என்னை உள்ளது உள்ளபடி ஞான கண்களால் என்னை காண வேண்டும். இந்த ஞான கண்கள் எனக்கு எப்படி கிடைக்கும்? சாஸ்திர திருஷ்டியில என்னை பார்க்கணும். என்னை வந்து நீ உன்னோட இந்த 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 வெளிப்புறமாக இந்த கோலகம்னு இருக்கே இந்த கண்களை வைத்துக்கொண்டு என்னை பார்க்க முயற்சியே செய்யாத, வேண்டவே வேண்டாம். நீ ஞானக்கண் கொண்டு என்னை பார், அறிவு கண் கொண்டு என்னை பார். நான் யாராக இருக்கிறேங்கிறத புரிஞ்சுப்ப. நீனு நான் இல்லாம இங்க ஒரு வஸ்து இல்லைங்கிறத புரிஞ்சுருவேன். அதுக்கப்புறம் உனக்கு எந்த வெறுப்பு வெறுப்பும் எப்பொழுதுமே இருக்கவே இருக்காது. அதனாலதான் திரஷ்டும். பிரவேஷ்டும். பிரவேஷ்டுங்கிறது என்ன சொன்னேன் நான்? நுழையிறது. இங்க இங்க வந்து அடைவதற்கு. அதுக்காக தான் நான் பிராக்கெட்ல போட்டுக்க சொன்னேன். ஆத்மாவாக தன்னை உணர்வதற்கு. தன் இறைவனோடு இரண்டரை கலக்கிறது அப்படின்னா ஏதோ அவர் போய் அங்க சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிருந்தார், அப்படியே ஐக்கியம் ஆயிட்டார். இதெல்லாம் எதுக்கு சொல்றது அப்படின்னு சொன்னா, நமக்கு நம்மளுடைய மெச்சூர் ஆகாத புத்திக்கு சொல்றதுக்கான விஷயங்கள் தானே தவிர்த்து அப்படிதான் போய் கட்டி பிடிச்சுட்டு ஐக்கியமானார் அப்படின்னு நம்ம விஷுவலைஸ் பண்ணறதுக்காக இல்லை.
அவர் இரண்டர கலந்தார் அப்படின்னு சொன்னா இறைவன் வேறு நான் வேறு அல்ல அப்படிங்கறதை அவர் உணர்ந்தார் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப அலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அலை வருது, அந்த அலை வந்து திரும்ப எங்க போறது? கடலுக்குள்ளதான் போறது. வந்தது எது அப்போ? கடல் தான் அலையா வந்தது, தண்ணீர் தான் அலையாக வந்தது, தண்ணீர் தண்ணீரிடமே செல்கிறது. எனக்கும் இறைவனுக்கும் ஒரு வித்தியாசமுமே கிடையாது. இந்த உண்மை நமக்கு புரிஞ்சதுன்னா அதுதான் பிரவேசம். நான் இதை எனக்கு புரிஞ்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து எனக்கு நிறைவுத்தன்மை வரும். நான் குறை உள்ளவன், நான் இந்த உடலில் இருக்கக்கூடிய ஜீவன், நான் இந்த இந்த லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு போயிடும். அப்படி போயிடுது அப்படின்னா என்கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எனக்கு மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே போயிடும் என்னை விட்டு. சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொல்றச்சே அப்படியே ஆசையா இருக்கு. அப்பா அது நடந்துராதான்னு இருக்கு. ஆனா அது நிஜமா நடக்கிறதான்னு தெரியல அப்படின்னு நமக்கு ஒரு தோணும். பிராக்டிஸ் பண்ண 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 எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் வேறுபாடே இல்லை, எல்லாம் நான் தான் அப்படிங்கிற எண்ணமானது நிச்சயமாக வரும். அது பகவான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு பக்குவத்தை கொடுத்து 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 நம்மை அந்த நிலைக்கு நிச்சயமாக குருநாதனுடைய அருளால, பகவானுடைய அருளால அது வந்துடும். ஆனா இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறது. இப்படித்தான் என்னை நீ பார்க்க, இப்படிதான் என்ன சாஸ்திர விசாரத்துடன் கூடிய பக்தியால், அதனாலதான் சொன்னார் சுவாமிஜி அனன்ய பக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனை தவிர ஸ்ட்ரெயிட் மீனிங் என்ன? இறைவனை தவிர வேறொன்றில்லை, அதுதான். அப்ப இறைவன் என்பவன் யார்? இறைவன் என்பவன் சாஸ்திரத்தில் இறைவனை எப்படி கூறப்பட்டிருக்கிறது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதை விட பெரிய சாஸ்திரம் ஒன்றும் கிடையாது. எனக்கு புரியலையே, நான் தைத்திரிய உபனிஷத் படிக்கலையே, நான் முண்டகோபனிஷத் படிக்கலையே, அது தெரியலையே இது தெரியலையேன்னு எந்த வருத்தமும் வேண்டாம். திருக்குறள் தெரிஞ்சிருக்கு. திருக்குறள்ல சொல்லாத ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. அதுல அழகா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சொல்றதுன்னா, இந்த உலகத்திற்கு காரணமாக இறைவனே இருக்கிறான், அந்த இறைவன் நான் தான். இங்க விஷயம் அதுதான். நான் புரிஞ்சுக்கிறது தான் இங்க இந்த விஸ்வரூப திருஷ்டியினுடைய, விஸ்வரூப தர்சனத்தினுடைய பரம பிரயோஜனம் என்னன்னா சித்த விஷாலதா. எல்லாரையும் அக்செப்ட் பண்றது, எந்த விஷயத்திலையும் விருப்பு வெறுப்பே கிடையாது. இத இத இன்னும் கொஞ்சம் வேலிடேட் பண்ணி தான் இப்ப நம்ம 55வது ஸ்லோகத்துல பகவான் சொல்ல போறார். இன்னைக்கு நாம 55வது ஸ்லோகம் படிக்கணும். மத்கர்ம கிருண்மத் பரமஹ மத்பக்தः சங்கவர்ஜிதः நிர்வைரः சர்வபூதேஷு யஸ் சமாமேதி பாண்டவ. ஹே பாண்டவ, யக மத் பரமக, எவன் என்னையே குறிக்கோளாக கொண்டவனோ, மத் கர்ம கிருத்து, என் பொருட்டு கர்மத்தை செய்பவனோ, மத் பக்தக, என்னிடமே பக்தி உள்ளவனோ, சங்கவர்ஜிதக, பற்றற்றவனோ, சர்வபூதேஷு, அனைத்து உயிர்களிடமும், நிர்வைரக, பகை இல்லாதவனோ, சக, அவன், மாம், என்னை, ஏதி, அடைகிறான். எவன் என்னையே குறிக்கோளாக கொண்டவனோ, என் பொருட்டு கர்மத்தை செய்பவனோ, என்னிடமே பக்தி உள்ளவனோ, பற்றற்றவனோ, அனைத்து உயிர்களிடமும் பகை இல்லாதவனோ, அவன் என்னை அடைகிறான். இந்த ஸ்லோகத்தை வந்து ஆதிசங்கரர் சமஸ்த கீதா சாரம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவரோட கமெண்ட்ரியில. கீதா சாஸ்திரத்தினுடைய சாரம் இந்த ஸ்லோகத்துலதான் இருக்கு அப்படின்னு. அதாவது ஒரு ஒரு பக்தன், ஒரு முமுக்ஷு வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், மோக்ஷ சாதனம், மோட்சம்தான் சாத்தியம் அப்படின்னு ஒருத்தன் வைத்துக் கொண்டிருக்கிறான் முமுக்ஷு. புருஷார்த்தத்தை யார் ஒருத்தன் அடையணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் அனைத்தும் இந்த ஸ்லோகத்துல கேப்சியூல் ஆட்டம் கொடுத்துட்டார் பகவான். இது ஒன்னே ஆக்சுவலா போதுமானது. ஆனா பகவான் என்ன பண்றார், பரம காருண்யத்தோட அடுத்த அத்தியாயத்துல இந்த விஷயத்தையே தான் விளக்குறார். த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்லோகா 55 தான் சாப்டர் 12. பகவான் வந்து ஒரு தன் இந்த ஞானத்தை பெற வேண்டும்னு ஒருத்தன் நினைக்கிறான் அப்படின்னு சொன்ன முதல்ல இந்த ஞானத்தை பெறுவதற்கு பக்தி அவசியம்ங்கிற விஷயத்த பகவான் இப்ப புதுசா சொல்லணும். 10வது அத்தியாயத்திலேயே சொன்னார், தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம்.
அவங்களுக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? பிரீத்தியோட என்னை 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 பஜிக்கக்கூடியவர்களுக்கு, அதுவும் எப்போதும் என்னையே பஜித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? ஈசிஆர்ல ஒரு பங்களா, ஒரு தோட்ட வீடு, அதெல்லாம் கொடுக்கிறேன் நான். அதெல்லாம் கொடுத்தா சம்சாரம். யார் பார்த்துக்கிறது அதெல்லாம்? யார் நமக்கு இருக்கிற ஆயுசுக்குள்ள நம்ம இந்த நம்ம கிட்ட இருக்கிற பொசிஷன்ஸ் எப்படியாவது நம்ம நல்லபடியா நம்மளோட அடுத்த சந்ததிக்கு கொடுத்துட்டு போவோமான்னு இருக்கு. பொதுவாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இருக்கிற பிரச்சனைகள், புடுங்கல்கள் இதெல்லாம் பார்த்தேன். இன்னும் அங்க அது வேணும், இங்க அது வேணும். பகவான் அதை கொடுக்கலையாம். என்ன கொடுக்கிறார் அவர்? ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி. எதுக்காக நான் என்ன கொடுக்கிறேன் அப்படின்னா, புத்தி யோகத்தை கொடுக்கிறேன், நல்ல அறிவை கொடுக்கிறேன். சரியான ஒரு ஆசிரியரை கொடுத்து நல்ல அறிவை கொடுக்கிறேன். அந்த ஆசிரியர் மூலமாக அவன் அறிவை பெற்று என்னை நன்றாக உணர்வான், தன்னை நன்றாக உணர்வான், ரெண்டுமே நன்றாக உணர்வான். இதுதான் பகவானுடைய இருக்கிறதுலயே பெரிய கிஃப்ட், கிரேஸ். இதெல்லாம் இதுதான். நாம நினைச்சுக்க கூடாது பகவான் எனக்கு அந்த அம்பானி மாதிரி வீட்டை கொடுக்கலையே, அதானி மாதிரி வீட்டை கொடுக்கலையே, ஒன்னும் தேவையில்லை. அவனுக்கு அந்தந்த வீட்டுக்கு தகுந்த அளவு பெருசா புடுங்கல் இருக்கு. நம்ம அதை பத்தி யோசிக்க கூட தேவை கிடையாது சொல்ல போனா. இப்ப என்ன சொல்றார் அவர்? நீ உன்னோட லட்சியத்தை பிக்ஸ் பண்ணு. உன் லட்சியம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஈஸ்வரன் தான் என்னோட லட்சியம், வேற எதுவுமே என்னுடைய லட்சியம் இல்லை. இந்த ஈஸ்வரன் தான் என்னுடைய லட்சியம். மத் கர்ம கிருத்து, இந்த இடத்துல சந்தி புணர்ச்சியினால மத் கர்ம கிருத் மத் பரமக அப்படின்னு சொல்றது. ஆனா அது பிரிக்கிறச்சே மத் கர்ம கிருத்து அப்படின்னு பிரிக்கிறோம். என் பொருட்டு செயல்களை புரிவாயாக. இந்த பக்தி அப்படிங்கிறது பகவானை பொறுத்தின வரைக்கும் ஏதோ ஒன் சாதனா கிடையாது. பக்திங்கிறது நீங்க டெய்லி கோவிலுக்கு போறதாங்க பக்தி, வீட்டுல விளக்கு ஏத்துறதாங்க பக்தி, தினமும் அஷ்டோத்திரம் படிக்கிறதாங்க பக்தி. அப்படி இல்லை பக்திங்கிறது. பக்திங்கிறது நாம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு விஷயத்திலையும், ஒரு சந்தர்ப்பத்திலையும், ஒரு நிமிஷத்திலையும் நாம எப்படி நம்மள நடத்திக்கிறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுலதான் பக்தி இருக்கே தவிர்த்து, பக்திங்கிறது 1 hour பண்ற அந்த ஒரு யோகா மெடிடேஷன் மாதிரி கிடையாது. அது அந்த பக்திங்கிற விஷயம் எப்போதுமே நம்மளோட. அதனாலதான் சொல்றேன், ப்ராப்பர் ஆட்டிடியூட் தான் பக்தியினுடைய மிக மிக அஸ்திவாரமே. அதுதான், அது எண்ட் இல்ல, ஆனா அஸ்திவாரமே அதுதான். அந்த ப்ராப்பர் ஆட்டிடியூட் அப்படிங்கறதுதான் பகவான் இங்க அழகா மத் கர்ம கிருத்து மத் பரமக மத் பக்தக சங்கவர்ஜிதக நிர்வைர சர்வ பூதேஷு, இத்தனை 5 விஷயம் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த 5 விஷயமுமே இந்த பக்தியில இருக்கணும். இதுதான் பக்தியினுடைய இலக்கணம் அப்படிங்கறத பகவான் சொல்லியிருக்கு. பக்த இலக்கணம்னு கூட சொல்லலாம். பக்தன்னா இப்படிதான்ப்பா இருக்கணும். நான் பகவானையே தான் எப்பவும் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு அருகதை இருக்குன்னா, இந்த 5 விஷயத்துல நான் எவ்வளவு தூரம் டிக்கு வாங்குறேங்கிறதுல 100% வாங்குறேன்னா நிஜமா இருக்குன்னு. அதைத்தான் பகவான் சொல்றார். இந்த பக்தி கர்மா மூலமா பண்றோம், உபாசனா மூலமா பண்றோம், ஞானபூர்வகமான பக்தி. பக்திங்கிறது பல வகையாக நாம காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இங்க என்ன சொல்றாருன்னா, நீ மத் கர்ம கிருத்து, ஈஸ்வரார்ப்பணமாக நீ காரியங்களை செய்ய வேண்டும். நீ காரியங்கள் செய்யும் பொழுது அதை எனக்கு அர்ப்பணம் செய்து செய்வாயாக அப்படின்னா, இங்கதான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அது என்ன ஈஸ்வரார்ப்பணம்னா? நான் நேவேத்தியம் தான் பண்ணிட்டு இருக்கேனே, நான் எல்லாம் அர்ப்பணம் பண்றேனே பகவானுக்கு, நான் இதெல்லாம் பண்ணிடுறேனே, நான் அம்சையெல்லாம் பண்ணிடுறேன், நைவேத்தியம் எல்லாம் பண்ணிடுறேன், ஒன்னும் நானே ஒன்னும் பண்ணிக்கிறது இல்லையே, நான் எல்லாம் பகவானுக்கு கொடுத்துடுறேனே, எனக்கு ஒன்னும் இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். அந்த ஈஸ்வரார்ப்பணமாக காரியம் பண்றது அப்படிங்கிறது என்னங்கிறதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி வேண்டியிருக்கு. இப்ப ஈஸ்வரனை முன்னிட்டு அல்லது ஈஸ்வரனை பொருட்டு, ஈஸ்வரன் பொருட்டு காரியங்கள் செய்வது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது என்னது ஈஸ்வரன் பொருட்டு காரியங்கள் செய்வது? அவர் சொல்லியிருக்காரா ஏதாவது, எனக்கு நீ இதெல்லாம் பண்ணினா எனக்கு சந்தோஷம், நீ இப்படி பண்ணினா எனக்கு சந்தோஷம், இதுதான் மோடஸ் ஆப்பரண்டி அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரான்னா அப்படி இல்லை. அவர் என்ன சொல்றார்? எல்லா காரியத்தையும் என் பொருட்டே பண்ணு அப்படிங்கிற. நீ பஷ்யன் சுண்வன் ஸ்புசன் ஜிக்ரன் அஸ்வன் கச்சன் ஸ்வசன் ஸ்வப்பன் எது பண்ணினாலும் என் பொருட்டே பண்ணு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்வர யுத்தியச்ச. இங்க யுத்தியச்சான் போட்டதுனால யுத்தம் பண்ணும்போது என்னையே நினைத்து கொண்டு பண்ணு அப்படி கிடையாது. நீ வாழ்க்கையில் வாழும் பொழுது என்னையே நினைத்து கொண்டு பண்ணு. மை அர்ப்பித்த மனோ புத்திகி, உன் மனதையும் புத்தியையும் என்னிடமே அர்ப்பணம் செய்து
அப்படி நீ கர்மம் பண்ணணும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் 8வது அத்தியாயத்துல முன்னாடியே சொன்ன விஷயங்கள் தான். நான் புதுசா எதுவுமே இப்போ சொல்ல போறது இல்ல. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் முன்னாடி பகவான் இங்க ஒரு வரியில போட்டுட்டாருங்கிறதுனால முன்னாடி எதுவும் சொல்லலையா அப்படி கிடையாது. இப்ப நான் ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பகவான் முன்னாடியே சொன்னார், நீ எங்க தெரியுமா ஜாகிரதையா இருக்கணும், இந்த இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள் தான்ப்பா பெரிய கல்பிரிட்டு, அங்கதான் ராகத்வேஷம் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு 3வது அத்தியாயத்துல சொன்னார். இந்த இந்திரியாணி மனோபுத்தி அஸ்யாதிஷ்டானம் உச்சியத்தை சொன்னார். அதே மாதிரி இந்திரியார்த்தேஷு ராகத்வேஷம் வியவஸ்திதம் தயோர்ன வசமாகச்சே தௌஹஸ்ய பரிபந்தினோ. இப்ப என்ன வருது, நான் என்னுடைய விருப்பு வெறுப்பு கண்ணாடியை போட்டுண்டு ஏதாவது ஒரு காரியம் பண்ணினியானாக்க நான் என்ன ஆகும்னா அது உன்னை திருட இழுத்துட்டு போற மாதிரி உன்னை பாதையை விட்டு இழுத்துட்டு போயிடும்பா அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கு. அப்ப எப்படி நான் காரியம் பண்ணணும், ஆனா ராகத்வேஷம் இல்லாமத்தான் என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணும். அது எப்படி ராகத்வேஷம் இல்லாம நான் ஓகே எனக்கு இது வரைக்கும் புரியுது. நான் விருப்ப வெறுப்பு இல்லாம காரியம் பண்ணணும்னு சொல்றீங்க. ஓகே எனக்கு இது வரைக்கும் புரியுது. அங்க ஈஸ்வரார்ப்பணம்ங்கிறது என்ன, அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு நமக்கு அடுத்த கேள்வி இல்லையா. ராகத்வேஷம் இல்லாம காரியம் பண்ணணும் ஓகே, ஹவு இட் இஸ் டெடிகேட்டட் டு நாட், அங்க அங்க எங்க இருக்கு பகவானே சொல்றார், மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யா தியாத்ம சேதசா. என்னிடமே தான் அனைத்து கர்மங்களையும் நீ நீ என்னிடமே நிலைநிறுத்தி வைத்து விடு அப்படிங்கிற. அதுக்கு என்ன சொல்றார், அதுக்கு 2வது லைன், நிராசீர் நிர்மமோ பூத்வா அங்கே யுத்தியஸ்வ விகத ஜுரக. நீங்க யுத்தியஸ்வக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க இந்த இடத்துல. இப்ப பேசும்போது யுத்தியஸ்வனா செயல் புரின்னு புரிஞ்சுக்கோங்க. சண்டைதான் போட சொன்னார், நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்காக நான் சொல்றேன் ஏன்னா அந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணும்போது சண்டை போட சொன்ன ஸ்லோகத்தை போய் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு நினைக்க கூடாது. இங்க யுத்தம் தான் செயல், அதனால நமக்கு நாம என்ன செயல் புரியணுமோ அது அப்ளிகேஷன் புரியணும் ஃபர்ஸ்ட். எனக்கு இந்த ஸ்லோகா எப்படி அப்ளை ஆகுதுன்னு தெரியாம நான் இந்த ஸ்லோகத்துக்கும் எனக்கும் நான் அந்நியப்பட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு அது புரியாது. என்னால அதை புரிஞ்சுக்கவே எனக்கு இது ரிலேட் ஆகுதா, என்னால ரிலேட் பண்ண முடிகிற விஷயத்தான் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும், அதைத்தான் என்னால கடைபிடிக்க முடியும். இதுதான் சைக்காலஜி. அதனால ரிலேட் பண்ணணுங்கிறதுக்காக இதை சொல்றேன். அப்ப நீ இப்ப நிராசைக்கு கொஞ்சம் கூட ஆசைங்கிறதே இருக்கக்கூடாதுப்பா உனக்கு, உலக விஷயங்களில் எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது. அதுக்குதான் நம்ம நிறைய பார்த்துட்டோம் 2வது அத்தியாயத்துல சித்தப்பிரஜ்ஞ லட்சணத்துல ஆசையினால வரக்கூடிய துன்பங்கள் 62 63 ஸ்லோகங்கள் ரெஃபரன்ஸ் போட்டுக்கோங்க. ஆசையே இருக்கக்கூடாது வாழ்க்கையில அப்படிங்கறத அங்க சொன்னேன். ஆசையே வருதுன்னா எனக்கு இந்த விருப்பு வெறுப்புங்கிற கண்ணாடியில இருக்கும்போது இது விரும்பக்கூடியது, இது விரும்பத்தகாததுங்கிற அந்த டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ஆசைங்கிறது. அந்த ஆசையே இல்லாம நான் ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது எனக்குன்னு பண்ண போறது இல்லை, நான் இதை பகவானுக்குன்னு பண்றேன். இங்கதான் பகவானுக்கு அர்ப்பணமாகும். பகவான நான் இப்ப நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறேன், நான் வேலை பார்க்கிறேன்னு நான் எவ்வளவு நல்லா பண்ணினாலும் சரி, யாருக்கு ஷீல்டு மாலை மரியாதை கான்ஃபரன்ஸ்ல அவார்ட்ஸ் எல்லாம் யாருக்கு போகும், என்னோட பாஸுக்கு போகும். என் பாஸ்க்காக தான் நான் இந்த வேலையை பார்க்கிறேன். இந்த பாஸ் அதை அனுபவிக்கிறது பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா நான் ரூல்ஸ் படி பண்றேன், நான் பண்றது அவருக்கு போதும். இது என்னெல்லாம் நான் பண்றேனோ பகவான் எனக்கு ஒரு எஜமானனாக இருந்து கொண்டிருக்கிறான்ற அறிவோடு கூட ஏன் எஜமானங்கிற இதை பகவானுக்கு கொடுக்கணும் நானு. ஏன் அடுத்த கொஸ்டின் வரும், ஹவு கேன் ஹி பி மை பாஸ் அப்படின்னு. ஏன்னா இங்க இருக்கிறதெல்லாம் யாரோட கிரியேஷன் தான், அவரோட கிரியேஷன். நான் கிரியேட்டரோட திங்ஸ் எடுத்து வச்சுட்டு ஏதோ நான் உட்காந்து கொஞ்சம் வேலை பண்ணிட்டு இருக்கேன் இதுல, அவ்வளவுதான். எனக்கு ஒரு 60 70 80 ஏதோ ஒரு ஆயுசுன்னு ஒண்ணு போட்டு ஒரு டைம் லிமிட் ஒண்ணு கொடுத்துருக்கு இந்த சரீரத்துக்கு. அதுக்குள்ள நான் சில காரியங்கள் பண்றேன். அந்த காரியங்கள் எல்லாமே யாரோடது அப்படின்னா அது பகவானோடது. அதுல எடுத்து நான் காரியங்கள் பண்றேன். அப்படி பண்ணினேன்னா நான் தெருவுல நடக்கும்போது துப்ப மாட்டேன், ஏன்னா அது பகவான். நான் தண்ணியில ஒரு ஒரு குளத்துல நான் தண்ணி மொள்ளும் போது நான் அங்க போய் துப்பின்னு இருக்க மாட்டேன். நான் எப்படி ஒன்னத்தையும் பாதுகாக்கணுங்கிறத அறிவுபூர்வமாக நான் சிந்தித்து என்னுடைய கடமைகளை கரெக்டா செய்வேன். அப்ப ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணும் பொழுது ஈஸ்வரனுக்கு இங்க ஒரு ரோல் இருக்கு, ஏன்னா கொடுத்தது எல்லாமே ஈஸ்வரன் தான். ஹி இஸ் த பாஸ் அப்படிங்கறத புரிந்து கொண்டு, அல்லது கிரியேட்டர் அப்படிங்கறத புரிந்து கொண்டு நான் வேலை செய்யும் பொழுது என்னோடது இல்லையே அது. நான் இதுக்குதான் தயானந்த் சரஸ்வதி சுவாமிஜி அழகா சொல்லுவார், யூ பி எ ட்ரஸ்டி, டோன்ட் பி எ ஓனர். அது ரெண்டும் ரொம்ப அழகான டிஃபரன்ஸ் இருக்கு. நான் ஒரு விஷயத்த எனக்கு இப்ப ஒரு வீடு எடுத்துக்கோங்களேன், என்னோட வீடு என்னோட காம்பவுண்டு, அந்த காம்பவுண்ட்ல
யாரோ வந்து அதை சேதம் பண்ணிட்டாங்க. என் மனசு பதைக்கிறது இல்லையா? அச்சச்சோ, என்னோட காம்பவுண்ட் போய் சேதம் பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டானே. நான் எல்லா சாபமும் அவனுக்கு கொடுக்குறேன். ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு என்னென்னலாம் வார்த்தை தெரியுமோ எல்லாத்தையும் நான் அவனை போட்டு திட்டி, அப்பாடி திட்டிட்டேன்னு திருப்தியா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு தெரிய வருது அது என் வீடு கிடையாது, அது இன்னொருத்தருடைய வீடு. அப்ப அது வந்து அதுதான் சேதமாயிருக்கும். சில நேரம் திட்டினது வேஸ்ட். இன்னும் ஒரு இது சொல்லுவார், அதுக்கு நீ ஓனரே இல்லப்பா, அது இன்னொருத்தர் ஓனர், நீ வெறும் ட்ரஸ்டி தான். நான் ட்ரஸ்டியா இருக்கும்போது எனக்கு அங்க என்ன இருக்கு தெரியுமா? பொறுப்பு இருக்கு, பற்று கிடையாது. அப்ப ஈஸ்வரார்ப்பணமாக நான் காரியம் பண்ணும் பொழுது எனக்கு பொறுப்பு உண்டு, ஆனா பற்று கிடையாது. இந்த ஈஸ்வரார்ப்பணமாக நான் காரியம் பண்றச்சே ஈஸ்வரன் வெறும் கிரியேஷன் தான் பண்ணாரா? அவ்வளவுதான் அவரோட ரோலா? அப்படி கல்ல பிடிச்சார், மண்ணை பிடிச்சார், மலையை பிடிச்சார், இதை பிடிச்சார், நதியை பிடிச்சார், அவ்வளவுதானா? அதுதான் அவரோட ரோலானா? இல்ல. அவர் எல்லாமே எப்படி எப்படி எங்கெங்க இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ரூல்ஸ படைச்சிருக்கு, நியதிய படைச்சிருக்கு. இது பூரா ஒரு நியதியில தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க யோசிச்சு பார்த்தானா நமக்கு தெரியும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த விஷயங்கள் எதுவுமே புதுசு கிடையாது. என்ன நியதியில நடக்கிறது? மலையா இருக்கு, மலை பறந்ததுன்னா என்ன ஆகும்? மலையெல்லாம் ஒரு நாளைக்கு டிசைட் பண்ணி எந்த தடுக்கிறான் அந்த கடவுள், நம்ம பறக்கலாம் வா அப்படின்னு மேகம் எல்லாம் தரைக்கு வந்து மலையெல்லாம் பறந்ததுன்னா எப்படி இருக்கும்? யாராவது ரோட்ல நடக்க முடியுமான்னு? நடக்க முடியாது. எல்லாமே ஒரு ஆர்டர்ல நடக்கும். அதுதான் தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி சொல்லுவார். ஈஸ்வரா இஸ் நத்திங் பட் த ஆர்டர் தட் ப்ரிவைல்ஸ் ஹியர். அதை மதிச்சுதான் ஆகணும். அதுதான் ஈஸ்வரார்ப்பணமாக செய்யும் செயல்கள். நான் இந்த ஆர்டரை மதிக்க மாட்டேன்னு அராஜகம் பண்ணேன்னா நான் எப்படி ஈஸ்வரார்ப்பணமாக செயல் புரிவதாக ஆகும்? நான் இந்த கிரியேட்டரை மதிக்கிறேன், அவரோட ரூல்ஸை மதிக்கிறேன், இந்த சொசைட்டில நான் என்னுடைய பங்களிப்பை செய்யறேன். இப்ப என்ன வருது அப்படின்னு, இது பொதுவாக இப்ப இருக்கிற சொசைட்டி வேற. பழைய சொசைட்டி எப்படி இருந்தது? வர்ணாசிரமங்கள் இருந்தது, ஒருத்தருக்கும் இதுதான் டியூட்டி அப்படின்னு இருந்தது. இப்ப அந்த அந்த டாபிக் வந்து இப்ப இரலவெண்டா போயிடுது. அதனால அந்த டாபிக்கை வச்சு இப்ப நம்ம பேச போறது கிடையாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நான் ஏற்கனவே சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் சொல்லும் போதே 4வது அத்தியாயத்துல இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். எப்படி அப்படின்னா, இப்ப எனக்கு என்ன ரோல்? எனக்கு 2 ரோல் இருக்கு. எப்பவுமே ஒரு மனிதனுக்கு 2 ரோல் இருக்கு. ஒண்ணு, அவன் தெருவுல நடக்கும்போது அவன் யார், இன்னொன்னு அவன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவன் யார். இந்த 2 ரோல் வந்து அது என்ன பழைய சொசைட்டியோ புது சொசைட்டியோ எப்படியோ எதுவா இருந்தாலும் இந்த 2 ரோல் மாறவே மாறாது. இப்ப நான் தெருவுல போகும்போது காமனா எல்லாருக்கும் இருக்கிறது என்ன? சிட்டிசன்ஷிப். நான் ஒரு குடிமகன். எனக்கு இந்த தேசத்தில் சில கடமைகள் இருக்கின்றன. என்னுடைய குடிமகன்கிற ஸ்டேட்டஸ்ல எனக்கு சில கடமைகள் இருக்கு. இந்த தேசத்தினுடைய சொத்துக்களை நான் பாதுகாக்கணும், எதையும் நான் வீணடிக்க கூடாது, எதற்கும் நான் சேதம் விளைவிக்க கூடாது, என் சக மனிதர்களிடம் நான் அன்பு பாராட்டணும், யாரையும் நான் ஹர்ட் பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் நான் எல்லை மீறி பழகக்கூடாது, நான் நாட்டை மதிக்கணும், நாட்டினுடைய வளங்களை மதிக்கணும். இதெல்லாம் என்னுடைய சிட்டிசன் அப்படிங்கிற இடத்துல வருது. நான் வீட்டுக்கு வந்தேன்னா நான் ஐதர் ஒரு ஒய்ஃபா இருக்கேன், இல்ல மதரா இருக்கேன், ஒரு ஃபாதரா இருக்கேன், இல்ல பிரதரா இருக்கேன், ஏதோ ஒரு ரோல் பிளே எனக்கு இருக்கு. நான் ஒரு இல்லத்து அரசனா இருந்தேன்னா என்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவரையும் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க, ஐம்புலத்தாரும் ஓம்பல் தலை எனக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் தர்மமான முறையில் என்னுடைய பழியெஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியென்றும் எஞ்ஞான்றும் இல்லை அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி என்னுடைய கடமைகளை நான் தர்மமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? இந்த தர்மம் யார் போட்டது? இந்த தர்மம் யார் போட்டதுன்னா அது ஈஸ்வரனுடைய ஆர்டர் தான் அந்த தர்மம். அந்த தர்மம் எங்க இருக்கு? அந்த தர்மம் தான் வேதத்துல. அந்த வேதத்தின் மூலமாக ஈஸ்வரன் நீங்கள் எல்லோரும் இங்கு அடிச்சுக்காம ஒழுங்கா வாழணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு மேனுவலை கொடுத்து அனுப்பியிருக்கேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பொய்ய பேசாம, அடுத்தவனை ஹர்ட் பண்ணாம, உங்களுடைய ஸ்வதர்மத்தை கரெக்டா பண்ணிக்கொண்டு நீங்கள் இருக்க வேண்டும். பகவான் முன்னாடியே சொன்னார், ஸ்வதர்மம் நிதனம் ஸ்ரேயக பரதர்மா பயாவக. இப்ப நீ உன்னுடைய கடமைகளை எப்பொழுதுமே அது நன்மை தரும் என்பதனால் நீ வீட்டில் இருக்கும் பொழுது உனக்கு என்ன ரோலோ, வெளியில் இருக்கும் பொழுது உனக்கு என்ன ரோலோ, அந்த வேலைகளை யாதொரு விருப்பு வெறுப்பும் இல்லாமல் கடமையை மாத்திரம் செய்து கொண்டிரு. நியத்தம் குரு கர்மத்துவம் சொல்லியிருக்கார் பகவான். இதெல்லாம் 3வது அத்தியாயத்துல கர்ம யோகத்துல படிச்சிருக்கோம்.
அப்ப நான் மத் கர்ம கிருத்து அப்படின்னா நம்ம எப்படி கர்மா பண்ணணும் அப்படிங்கறத பத்தி அவர் 3வது அத்தியாயத்துல பேசினதையும் 4வது அத்தியாயத்துல பேசினதையும் எடுத்து போட்டு மைண்டுக்குள்ள ஓட விட்டோம்னா நான் இப்படித்தான் கர்மா பண்ணணுங்கிறது எனக்கு கிளியர் ஆயிடும். அந்த மத்துங்கிறது என்ன, என் பொருட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஈஸ்வரன் ஏதோ அந்நியமா ஒரு உலகத்துல இருந்து கொண்டு அந்த உலகத்து ரூல்ஸ ஃபாலோ பண்ணன்னு சொல்லல. உனக்கு உனக்கு கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த உலகத்துல அவர் போட்டிருக்கக்கூடிய நியதிகளை நீ மதித்து அதன்படி நடப்பதுதான் மத்கர்ம கிருத்து. அதுதான் ஈஸ்வரனை பொருட்டு காரியம் செய்வது. பகவான் ரொம்ப சிம்பிளா சொன்னார் அர்ஜுனனுக்கு, பூர்வதரம் கிருத்தம். நீ உன்னுடைய முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்களோ அது மாதிரி போய் பண்ணுப்பா, சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஆனா அந்த மாதிரி சொல்லிட்டு விடல, எவ்வளவோ சொன்னார். அதுக்கப்புறமா இது 4வது அத்தியாயத்துல சொன்னாலும் அதுக்கப்புறம் 5ல சொன்னார், 6ல சொன்னார். எல்லாத்துலயுமே எப்படி நம்மளுடைய செயல் புரிவது என்பது என்ன, பிரம்மன் ஆதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய, எல்லாம் ஒரு விஷயமுமே பகவான் முன்னாடி என்ன சொல்லியிருக்காரோ அதை ஒரு கேப்சியூலா இப்ப இங்க போடுறாரு. அதுதான் ஒரு பியூட்டி. அப்ப எப்படி காரியம் பண்ணணும், ஈஸ்வரார்ப்பண புத்தி என்றால் என்ன, சிம்பிள் லைன்ஸ். நான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறதா இருந்தாலும், இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நான் சொல்றேன் இந்த சிம்பிள் லைனும் புரியும். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் எடுக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கறது. காரணம் என்னன்னா இது மைண்ட்ல இருக்கணுங்கிறதுக்காகத்தான். விருப்பு வெறுப்பே இல்லாமல் இறைவனின் நியதிப்படி என்னுடைய கடமைகளை நான் செய்து கொண்டிருப்பதுதான் ஈஸ்வரார்ப்பண புத்தி. அதுதான் மத் கர்ம கிருத்து அப்படின்னு பகவான் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றார், மத் கர்ம கிருத்து மத் பரமக. இங்க நம்ம அடுத்தது மத் பக்தக பார்ப்போம், அப்புறம் மத் பரமக பார்ப்போம். ஏன்னா மத் பரமக அப்படிங்கிற போது நானே மேலானவன் அப்படின்னு வருது. நான் அந்த நீதான் மேலானவன்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு உனக்கு பக்தி பண்றேனா, இல்ல பக்தி பண்ணிட்டு அப்புறம் உன்னை மேலானவன் அக்செப்ட் பண்றேனான்னு கேட்டா, பக்தியினாலதான் அந்த மேலானவன்ற அக்செப்டன்ஸ் நமக்கு வரும். இதுதான் சைக்காலஜி. இப்போ நமக்கு ஒருத்தர் பிடிக்கிறதுன்னா முதல்ல அவங்க பிடிக்கிறதுனால அவங்க சொல்ற பேச்ச கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அவங்களை பிடிக்கிறதுனாலதான் அவங்க சொல்ற பேச்ச கேட்கணுமே தவிர சொல்ற பேச்ச கேட்கணுமேங்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்காது யாருக்குமே. நீங்க யோசிச்சு பாருங்க, சைக்காலஜி அப்படிதான். ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கணும், ஃபர்ஸ்ட் எனக்கு அக்செப்டன்ஸ் இருக்கணும், அதுக்கு நான் உன்னை பக்தி பண்ணணும், நான் உன்னை டிவோஷன் எனக்கு இன்ஹரண்டா வரணும். அது எப்படி வரும் அப்படின்னா, உன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் புராணங்கள் மூலமாகவும் பலவிதமான இதிகாசங்கள் மூலமாகவும் கேட்க 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 சத் சங்கத்தினால எனக்கு உன்னுடைய பக்தியானது, உன்மீது இருக்கக்கூடிய பக்தியானது கூடுகிறது. அப்படி எனக்கு இறைவனை தவிர வேறொன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறதுக்கு, இறைவன் மிகப்பெரியவன், வாலறிவன் அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு உள்ளது உள்ளவாறு, போனதுல சொன்னது உள்ளது உள்ளவாறு அப்படிங்கிற விதமாக எனக்கு சாஸ்திர ரூபமாக எனக்கு அறிவு வேணும். அந்த சாஸ்திர ரூபமாக எனக்கு அறிவு ஏற்படும் பொழுது எந்த விதமான எக்ஸ்ட்ரா எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை இங்க சொல்லல. பகவான் மேல யார் மேலேயுமே அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். யார் மேலேயுமே அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, பகவான் மேலையும் கூட தான். நான் எனக்கு 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 பகவான் நேர்ல வரலையே, எனக்கு காட்சி கொடுக்கலையே, அந்த பரிதவிப்பெல்லாம் தேவையே இல்லை. என்ன காட்சி பாடுறதெல்லாம் பகவான் சொல்லும் போது என்ன காட்சி, ஒரு காட்சியும் தேவை கிடையாது. இருக்கிறது அவ்வளவும் பகவான் தான் அப்படின்னா. நான் குண்டூசியை பார்த்தா கூட அதுவும் பகவான் தான், எங்க வீட்டு தூசியை பார்த்தா கூட அதுவும் பகவான் தான். இங்க பகவானுக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லைங்கிற விஷயத்த அடிச்சு அடிச்சு சொல்லிக்கணும். அப்பதான் எனக்கு இந்த ஏக்கம் இருக்காது. ஐயோ நீங்க அந்த கோயில் பாத்துட்டீங்களா, நான் பார்க்கவே இல்லை, என்ன பண்றது, நான் இங்கேதான் கட்டு மாறடிக்கிறேன், என்ன பண்றது, இந்த குடும்பமே என்னோட நேரத்தை எல்லாம் எடுத்துக்கிறது. என் பாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கேட்கணும். அடுப்பே திருப்பதி, ஆம்படியானே வெங்கடாஜலபதி, பிள்ளையே புருஷோத்தமன், பொண்ணே பிரகநாயகி, நான் எங்க வெளில போறேன், இப்படி ஒரு அலுப்பு. இந்த அலுப்பு ஏன் வருது, ஏன்னா அந்த ஒரு லொகேஷன்ல இருக்காரு பகவான். அங்க பார்த்தாதான் எனக்கு பக்தி வரும். உங்களுக்கு தெரியாது, அங்க போய் நின்னு பாருங்க, அப்பதான் தெரியும் வைப் எப்படி இருக்கும் தெரியுமா. வைப் எல்லாம் இருக்கும். நமக்கு சாஸ்திரபூர்வகமான அறிவுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா வைப் எல்லா இடத்துலயும் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஐ மஸ்ட் கெட் கனெக்டட் டு ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஆஃப் பகவான். அப்பதான் என்னால பகவானை புரிஞ்சுக்க முடியும். எனக்கு அந்த கனெக்ஷன் லாஸ் ஆகும் போதுதான் நான் ஒரு இடத்துக்கு ஓட வேண்டியிருக்கு. எந்த இடத்துலயும் பகவான் லொகேட்டடா இருக்கவே மாட்டார், இருக்கிறதே கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அதனால என்ன புரிஞ்சுக்கணும்னா எவ்ரிதிங் இஸ் பகவான், எவ்ரிதிங் இஸ் பகவான். நல்லது கெட்டது
அசூயப்பட வைக்கிறது, அருவருப்பா இருக்கிறது எல்லாமே பகவான் தான். நான் கிட்ட போறேன்னா போகலையோ, ஆனா அது பகவான். அவ்வளவுதான். பகவான்கிறத புரிந்து கொண்டால் போதுமானது. அப்படி பக்தி பண்ணணும். முழுக்க 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 பகவானே தான் எல்லாம்னு நினைத்து அந்த பக்தியில திளைக்கிறது தான் மத் பக்தக. அப்படி மத் பக்தகன்னு நினைக்கும் பொழுதுதான் மத் பரமக. மத் பரமக அப்படின்னா என்ன? என்னையே குறிக்கோளாக நான் எதை ஒரு வாழ்க்கையின் குறிக்கோளாக வச்சுப்பேன். ஒரு சின்ன வயசுல எனக்கு எது வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கும், எது உயர்ந்ததோ அதுதான் இல்லையா? குழந்தையில இருந்து நமக்கு சொல்லி 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 நம்மள வளர்க்குறாங்க. நீ வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும், உயர்ந்த இடத்துக்கு போகணும். அது இப்ப மட்டும் மாறுமா? எனக்கு பகவான் தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னா இருக்கிறதுலயே உயர்ந்தது பகவான் தான். அப்ப இந்த உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிற விஷயத்துக்குள்ளேயே போகாம இருக்கிறது எல்லாமே பகவான் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிறது எல்லாம் பகவான் தான் என்பதை நான் நன்றாக உணர்வதுதான் மத்பரம. இங்க பகவானுக்கு அந்நியமாக வேற எதுவுமே இல்லை. எத் கரோஷி எத் அஷ்னாசி எத் ஜுஹோஷி ததாசி யத் தத் எத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். பகவான் சொன்ன நீ என்ன வேணா பண்ணுப்பா. நம்ம பஷ்யன் சொல்வன் மாதிரிதான் இந்த ஸ்லோகம் 9வது அத்தியாயத்துல பார்த்து நம்ம என்ன வேணா நீ பண்ணு. நீ தபஸ் பண்றியா பண்ணு, நீ யாகம் பண்றியா பண்ணு, நீ யாருக்காவது ஏதாவது கொடுக்க போறியா கொடு, நீ என்ன வேணா பண்ணு. நீ எது பண்ணினாலும் அது என்கிட்டதான் வருது. ஏன்னா நான் எல்லாம் இங்க ஒண்ணுமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால அனைத்தும் இறைவனே. இறைவனே இந்த இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத நாம எவ்வளவு தூரம் உள்வாங்குறோமோ அவ்வளவு தூரம் அவனை குறிக்கோளாக வைப்பதுன்னா நீங்க இங்கேயும் நம்ம புரிஞ்சுக்கணும். அமர்நாத் யாத்திரை போய் அந்த பனிலிங்கத்தை பார்த்தாத்தான் பகவானை பார்த்தது அப்படி நினைக்க கூடாது. அந்த அந்த யாத்திரை போறத நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. யாத்திரை போர்வது கிரிட்டிசைஸ் பண்ண, நானும் போயிருக்கேன் நிறைய யாத்திரை, இப்பவும் தான் போயிட்டு இருக்கோம். ஆனா யாத்திரை போவது மட்டுமே இறைவனை காண்பது அல்லங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இறைவன் இல்லாத இடமே இல்லை. ஏன்னா அதுதான் இறைவனை காணும் வழின்னு வச்சாச்சுன்னா நான் மறுபடியும் என்ன ஆறேன், என்னோட இண்டிவிஜுவாலிட்டிக்குள்ள பூந்துக்கிறேன். அந்த இண்டிவிஜுவாலிட்டியில நான் என்ன நினைக்கிறேன், போக முடியலன்னா என்னுடைய உடம்போட அசௌகரியங்கள் எனக்கு பெருசா தெரியறது, அதனால துக்கம் ஏற்படுது. போயிட்டு வந்தா நானாக்கும் போயிட்டு வந்தேங்கிற திமிரு ஏற்படுறது, எனக்கு அகங்காரம் ஏற்படும். இது தேவையே கிடையாதுங்கிறதுனாலதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, பகவான் ஒரு லொக்கேட்டட் பிளேஸ்ல இல்லை. அவர் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கிறார், எல்லாமாகவும் இருக்கிறார். அப்போ அந்த பக்தியின் காரணமாக அந்த அந்த அப்படி இருக்கக்கூடிய பகவானை இங்க அடையறதில்லை, அறிவது. அறிவதுதான் என்னுடைய குறிக்கோள். மத் பரமக. மேலான குறிக்கோள் எதுனா என்னை உள்ளவாறு அறிவதுதான் மேலான குறிக்கோள். இப்ப மத் பரமக, மத் கர்ம கிருத்து, மத் பக்தக பார்த்தோம். அடுத்தது சங்க வர்ஜிதக. ரொம்ப முக்கியமானது இது. சங்க வர்ஜிதகங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். என்ன ப்ராப்ளம் நமக்கு, நம்ம எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் நம்முடைய மனதிற்கு என்று சில இது இருக்கு, லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிடேஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள துன்பத்தில் கொண்டு போய் தள்ளும். எதனால துன்பத்தில் கொண்டு போய் தள்ளும் அப்படின்னா, நாம் இந்த உலகத்தின் மீதும் உலகத்து பொருட்கள் மீதும் உலகத்தில் உள்ள மனிதர்கள் மீதும் உறவுகள் மீதும் வைக்கக்கூடிய பற்று என்னை எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைய விடாது. அப்ப நான் என்ன பண்ணணும், சங்க வர்ஜிதக. சங்கம்னாலே சேர்ந்துக்கிறது. நான் சேர்ந்துக்கவே கூடாது. சேர்ந்துக்கிறதுனா என்ன அர்த்தம், மனதளவில் ஐடென்டிஃபை அபிமானம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் தத்துவபோதம், அபிமானம்ங்கிறத ஒன்ன வளர்த்துட்டோம்னா எல்லா ஐடென்டிபிகேஷனும் அபிமானத்துக்கு தான் காரணமா இருக்கு. எப்ப இந்த அபிமானம் அதிகமாகுதோ அப்ப பற்று அதிகமா இருக்கு. அப்ப அந்த பற்று அப்படிங்கிறது நம்மள என்ன பண்றது அப்படின்னா, நீங்க எதுல இருந்தெல்லாம் விலகிக்கிறீங்களோ அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு துன்பம் இல்லைங்கிறார் வள்ளுவர். யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். நான் சொல்ற பேச்ச கேட்கலையா என் பையன், நல்லதா போச்சு, அவன் பாட்டுக்கு இருக்கட்டும், அவனுக்கு எங்க என்ன பண்ணினாலும் என்னோட பிளெஸிங்ஸ் இருக்கு அப்படின்னு அதோட கம்முன்னு இருக்கும். நீ நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறியே, நீ இப்படி இருக்கியே, நான் என்ன பண்ணுவேன், உன்னை அப்படி வளர்த்தேனே, உன்னை இத்தினோண்டு வயசுல நான் அந்த மாதிரி, இத்தினோண்டு வயசுல நம்ம தான் வளர்த்தாகணும், வேற யார் வளர்ப்பா? அதை என்ன சொல்லி காட்டுறதுக்கு இருக்கு? அதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த புலம்பல்கள் எல்லாம் நம்மளுக்கு ஏன் வருதுன்னா பற்றுதால வருது. நான் எதிர்பார்க்கிறேன். ஆல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ப்ராப்ளம்ஸ். அது குழந்தைகள் கிட்டயும் சரி, பேரண்ட்ஸ் கிட்டயும் சரி. நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய வயதான தாய் தந்தையை நான் நினைக்கிற மாதிரி எப்படி இருப்பாங்க?
இவ்வளோ வருஷமா அவங்க ஒரு 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 விதமான ஃப்ரேம்ல இருந்திருக்காங்க. இப்ப நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு கிடையவே கிடையாது. 2 சைட்லயுமே பிரச்சனை வருது நமக்கு. ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் உறவுகள், எல்லா இடங்கள்லயும் நான் ஒரு ஃப்ரேம் போட்டேன், அந்த ஃப்ரேம்க்குள்ள நீ ஃபிட் ஆகணும். எதுக்கு? அப்படி ஃபிட் ஆகலைன்னா நான் உடனே கோவப்படுவேன். நான் இல்லைன்னா நான் உன் உறவே வேணாம் போ நான் அப்படின்னு நான் முறிச்சுக்குவேன். இல்லைன்னா நான் போய் ஈஸின்னு ஈசுவேன். எனக்கு பிடிச்சாச்சுன்னா நான் ஈஸின்னு ஈசுவேன். இல்லைன்னா நான் வேண்டவே வேண்டாம்னு கட் பண்ணிக்குவேன். ரெண்டும் வேண்டாம். இங்க பற்றும் வேண்டாம், அங்க வெறுப்பும் வேண்டாம், விருப்பும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். சங்க வர்ஜிதக. எந்த விதமான ஒரு இணைப்பும் இங்கு தேவையே பற்றும் இங்க இணைப்புன்னு கூட இல்ல, பற்று இங்கு தேவையே கிடையாது. இங்க பற்று இருந்தது அப்படிங்க, பற்று என்ன கொடுக்கும்? துன்பத்தை தான் கொடுக்கும். அதனாலதான் பற்றற்றான் பற்றினை பற்றுகன்னு ஏன் சொன்னார்? 2 அர்த்தம் பார்த்தோம். ஒண்ணு பற்றில்லாத குருநாதரை பற்று, இன்னொன்று பற்றில்லாத இறைவனை பற்று. இப்ப இறைவனுக்கு பற்று என்பதே கிடையாது. ப்ரூவன் ஃபேக்ட். குருநாதர் ப்ரூவன் ஃபேக்டோ இல்லையோ, இறைவன் ப்ரூவன் ஃபேக்ட். எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காருன்னு இந்த உலகத்தை சொன்னா, சடனா வந்து ஒரு மலையை உடைச்சு விடுறாரு அவர் பாட்டு. ஒரு எர்த்து பேக் வந்தா ஒரு மலையே போயிடும். ஒரு 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 வால்கேனோ வந்தா ஒரு இடத்தையே எரிச்சு போடுது. ஒரு திடீர்னு ஒரு காட்டு தீ, அந்த செழிச்சு வளர்ந்த காடெல்லாம் எரிஞ்சு போயிடுது. அவரோட தானே. இந்த நீர், நிலம், காற்று, நெருப்பு எல்லாம் அவர் தானே. அவர் தானே ஒன்னொன்னா மாறி மாறி எல்லாத்தையும் அழித்து கொண்டு, ஏதாவது ஐயோ இந்த மாதிரி அழிச்சுட்டேனே நான் என்ன பண்ணுவேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு கதிக்கிறாரா நான் கடந்து எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவருக்கு எந்த விதமான பற்றும் இல்லை. ஏனால் இதெல்லாம் திரும்ப வரும், திரும்ப போகும். இதுதான் அவருடைய நியதியே. ஒரு சமயத்தில் அது இருக்க வேண்டும், அது இருக்கு. அதனாலதான் காலோஸ்மி அகம் அப்படின்னு சொன்னார். காலனாக நான் இருக்கிறேன், பிரளய காலனாக நான் இருக்கிறேன். எனக்கு எந்த விதமான பற்றும் இல்லை. அவனுக்குன்னு டைம் வந்ததுன்னா நான் பிடிச்சு இழுத்துன்னு போயிட்டே இருப்பேன். நான் பட் எனக்கு அவன் பெரிய அப்படியே என்னோட க்ளோஸ் பக்தன். அதனால பாவம் அவன் இருக்கட்டும், அவன் இருக்கட்டும் நினைச்சாதான் பாவம். அதனால இழுக்கிறது பெட்டர்னு அழிச்சுன்னு போயிடுவேன். அப்படித்தான் பகவான் வந்து எல்லா இடங்களிலுமேயே எந்த ஒரு பற்றும் இல்லாம இருக்கிறார். நாமளும் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. எப்படி இருக்கணும் பக்தன், எப்படி இருக்கணும், முமுக்ஷு எப்படி இருக்கணும். பக்தன்கிறத தாண்டி இந்த இடத்துல முமுக்ஷு எப்படி இருக்கணும். உனக்கு முக்தி தான் கோலா? அப்ப இந்த விஷயம் எல்லாம் நீ பிக் பண்ணு. மத் கர்ம கிருத்து, மத் பரமக, மத் இது மத் பக்தக, அப்புறம் சங்க வர்ஜிதக, லாஸ்டா நிர்வைரக, சர்வபூதேஷு நிர்வைரக. யார்கிட்டயுமே எந்த ஒரு காரணத்தினாலையுமே நமக்கு வெறுப்பு என்பது கிடையாது. இந்த நிர்வைரக, பகை கிடையாது. பகை என்பது, பகைங்கிறது எப்படி வரும்? நான் வேற நீங்க வேற நினைச்சாதான் பகை. நான் வேற நீ வேறன்னு நினைக்காத போது நான் நீ ஒண்ணுதானே. நீ வேற நான் வேறனா, நீர் அடிச்சு நீர் விலகுமா. நமக்கு எவ்வளவு பழமொழிகள்லாம் வச்சிருக்கோம். நமக்கு வேணும்னா இதெல்லாம் சொல்லிப்போம், வேண்டாட்டா என்ன பண்ணுவோம், மூஞ்சிலே முடிக்காது ஓடிங்க அப்படின்னு சொல்லுது. அப்படி ரெண்டும் இல்லை. பகை என்பது எந்த காரணத்தினாலையும் நமக்கு கிடையாது. காரணம் என்னன்னா எல்லாம் இறைவன் தான். ஒருத்தர் வந்து ஒரு மூட் ஸ்விங்னால ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, நமக்கு அந்த வார்த்தை ஹர்ட் ஆயிடுச்சு. அது வார்த்தை வந்தாச்சுன்னா ஹர்ட் ஆகுதுங்கிறது அது நேச்சுரல் ஃப்ளோ. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல நீங்க மாத்தவே முடியாது. ஹர்ட் ஆச்சுன்னா தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவன். ஆனா அதே வள்ளுவர் என்ன சொன்னார்? நீ வந்து அதை மறக்கணும் அப்படின்னு நினைச்சியானா நீ கண்டிப்பாக மறக்கணும். ஒன்றாலும் சாரி அவன் ஒரே ஒரு நல்லது பண்ணியிருந்தா கூட அதை ஞாபகம் வைத்துக் கொண்டு அவனை மறந்து மன்னித்து விடு சொன்னாரா இல்லையா? அதே மாதிரிதான் நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாருக்கிட்டையுமே பகை அப்படிங்கிறத வளர்த்துக்க கூடாது. பகை வளர்த்தால் என்ன ஆகும்? இப்ப எனக்கு வந்து ஒருத்தரை பிடிக்கல, அதனால பகை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. என் மனசு என்ன ஆகும்? கொமஞ்சுட்டே இருக்கும். நீங்க திங்க் பண்ணி பாருங்க, இது நடக்கிறதா நடக்கலையான்னு. கோபம் என்பது கோபப்படுபவனை தாக்கும். கோபத்துக்கு காரணமாக இருப்பவனை எவ்வளவு தாக்குகிறதோ அது மாதிரி 100 மடங்கு கோபப்படுபவனை தாக்குகிறது. இந்த பகை உணர்ச்சி நமக்கு வந்து வந்து இருந்து 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 நம்மை கெட்ட செயல்கள் செய்வதற்கு தூண்டிவிடும். அப்ப நாம தீய செயல்கள் செய்வதற்கு போவோம். அப்ப தீய செயல்கள் செய்தோம் அப்படின்னா திரும்ப என்ன ஆகுது? அந்த பாவத்தை தீக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் வரணும். இது அவசியமா? இந்த தீய செயல்கள் செய்யும் பொழுது நான் வந்து கர்த்திருவம் போக்திருத்துவமே இல்லாம தாங்க அதை செஞ்சேன்னு சொல்லி ஏமாத்தக்கூடாது. அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நீ எந்த காரியம் செய்தாலும் நான் உனக்கு கர்மா என்பது ஒட்டாது. அது நீ வந்து கர்த்திருவம் போக்திருத்துவம் இல்லாமல் செய்தா என்றால் பகவான் சொன்னதுனால இப்படி ஒரு இது தாட் வந்து வந்துரும். என்னன்னா நான் கர்த்திருவம் போக்திருத்துவம் இல்லாம சும்மா போட்டேன் ஒரு அருவாளை அவன் செத்துக்கிட்டான், அதுக்கு நான் என்ன பண்றது? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, உன் கடமையை கர்த்திருவம் போக்திருத்துவம் இல்லாம செய்யும் சொல்லியிருக்க.
நீ கொல்றது உனக்கு கடமையா? கடமை இல்ல. என் கோபத்தினால், என் பகையினால் அந்த பகையை நான் தீர்த்து கொள்வதற்கு ஒருவனை ஹர்ட் பண்றேன்னா அது என் கடமை கிடையாது. கடமை சட்டத்துக்கல்லவா இருக்கிறது. நான் எப்படி அதை எடுத்துக்க முடியும்? நான் அப்படி பண்ணினேன்னா கட்டாயம் நான் கர்த்தத்துவம் போக்திருத்துவத்தோடு தான் அதை பண்ணியிருக்கேன். அப்ப அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு நான் மீண்டும் வர வேண்டும். மோட்சம் வருமா? இட்ஸ் பியோர் லாஜிக். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு பெரிய அப்படி மேஜிக்கலா ஏதோ இருக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. பியோர்லி சைக்காலஜி, பியோர்லி லாஜிக். நல்லா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் இருக்கும்படியுமாக இருந்தேன் என்று சொன்னால் எனக்கு முக்தி என்பது இங்கேயே தான். கரபலாயத்தே அப்படிம்பர் ஆச்சாரியர் விவேக சூடாமணி. கையில இருக்கிற நெல்லிக்கனி மாதிரி இங்க இருக்கியா? எங்கேயோ போய் தேடுற, அங்க முக்தி நாட்டு போய் தேடுறியா? அந்த இடத்துல போய் தேடுறிய? எங்கேயும் நீ தேடவே வேணும். இங்க புரிஞ்சுக்கோ, இறைவனை அன்னில் வேறொன்றும் இல்லை, நானும் இறைவனும் வேறல்ல, இறைவனே நான், நானே இறைவன், இறைவன் மட்டுமே இங்க இருக்கிறான், அனைத்தும் நானே. புரிஞ்சுட்டா போறோம், வேற ஒண்ணும் தேவை. இது வெறும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மட்டும்தான். அதனாலதான் சொல்றார், யக ச மாமேத்தி பாண்டவ, என்னை அவன் அடை. எங்க மாமேத்தி என்னை அடைகிறான்னா என்ன அர்த்தம்? அங்க நான் உட்காந்துருக்கேன், எல்லாருக்கும் கேட் பாஸ் போட்டு வாங்க 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 உள்ள கூப்பிட்டுக்கிறேன். என்னில் அவன் கலக்கிறான். நான் எப்படி வெறுப்பற்றவனாக இருக்கிறேனோ அதுபோல் அவனும் வெறுப்பற்றவனாக இருப்பதால் அவனும் நானும் வேறல்ல என்ற அறிவில் அவன் கலக்கிறான். அதுதான் இங்க விஷயமே. அப்ப என்ன நான் புரிஞ்சுக்கணும்னா, கேப்சியூலா 5 விஷயம் சொல்லி நான் முடிச்சு விடுறேன். எனக்கும் கூட இன்னைக்கு இது முடிஞ்ச உடனே ஒரு கூட்டம் இருக்கு, அதனால டைம் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சம்மரி சொல்லும் போது இதுல ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா அப்ப நம்ம அதை டச் பண்ணிட்டு அப்படியே சம்மரிக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் செயல் புரியணும். எப்படி இருந்தாலும் நான் செயல் புரியணும். அந்த செயல் புரிவதை சமூக நலத்திற்காக செயல் புரியணும். நல்லா இந்த மாதிரி ஒரு அழகான கேப்சியூல் சுவாமிஜி தவிர யாருமே கொடுக்க முடியாது, கொடுக்கல. அதனால இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் செயல் புரிந்துதான் ஆகணும். அந்த செயல் சமூகத்தினுடைய நல்லிணக்கத்தை கெடுக்காத மாதிரி, சமூக ஒழுக்கத்திற்கு ஹானி வராத மாதிரி என்னுடைய செயல் இருக்கணும். அதுதான் ஈஸ்வரார்ப்பண புத்தி. சமூகம் என்பதுதான் ஈஸ்வரன். ஈஸியா புரிஞ்சுட்டுலாம். அதனால அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், எல்லாவற்றிலும் ஈஸ்வர தரிசனம் எனக்கு இருக்கணும். இருக்கிறது அத்தனை ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரனை தவிர இங்க வேற ஒரு பொருளுமே இல்லை, நான் உட்பட. அது ரொம்ப முக்கியம். என்னை அந்நியமாக வைத்து ஈஸ்வரன் தான் எல்லாமே பார்க்கும் பொழுது நான் வேறுபடுகிறேன். அப்ப நான் வைக்கிற ஆட்டிடியூட் வேற. நான் உட்பட இங்க அனைத்தும் ஈஸ்வரன் மட்டுமே. ஈஸ்வரனுக்கும் எனக்கும் ஒரு வேலைக்காரனுக்கும் எஜமானனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் போல அந்த விசுவாசத்தோடு நான் எல்லா காரியங்களையும் அவனுக்காக செய்கிறேன். நான் அந்த அந்த காரியங்கள் செய்யும் பொழுது இது என்னுடைய எஜமானனுக்கு பிடிக்கும், அப்படி நான் செய்யறேன். நீங்க அதை நான் உங்களுக்கு நிறைய வகையில விவரிச்சேன். ட்ரஸ்டிஷிப் வச்சுக்கோங்க. இதுல கிரியேட்டரோட நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு எல்லாமே இதுல அடங்குறது. அதனால அந்த விசுவாசத்தோடு ஈஸ்வரன் மேல இருக்கக்கூடிய அந்த பக்தி, இதுதான் பக்தி. இந்த பக்தியோடு நான் காரியங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் எந்த விதமான பற்றும் எனக்கு இருக்கக்கூடாது. நான் இந்த சமூகத்தில் நான் இருந்து கொண்டு செயல் புரியும் பொழுது கூட சமூகத்திலிருந்து நான் எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு பற்றற்ற நிலையில்தான் என்னுடைய செயல்களை செய்ய வேண்டும். இது 4வது. 5வது, யாரையுமே எந்த சூழ்நிலையிலுமே எதுக்காகவுமே நோகடிக்கவே கூடாது. டோன்ட் ஹர்ட் எனிபடி, ஹர்ட் நெவர், ஹெல்ப் எவர். சுவாமி சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் லவ் ஆல், சர்வ் ஆல். எவ்வளவு இதை விட கேப்சியூல் அது. ஹர்ட் நெவர், ஹெல்ப் எவர். இதுதான் பகவான் ஒரு ஒரு முமுக்ஷுவாக இருக்கக்கூடிய என்னுடைய பக்தன் இப்படித்தான்ப்பா இருக்கணும். அப்படி இருந்தா உனக்கு ஐடி கார்டு போட்டுக்கோ என் பக்தன், இல்லைன்னா கம்முன்னு போய் உட்காரு ஒரு ஓரமா. யூ ஆர் நாட் இன்க்ளூடட் அட் ஆல். அது புரிஞ்சுக்கணும். நமக்கு நம்மளுடைய புருஷார்த்தம் என்ன அப்படிங்கறது கோல் பிக்ஸ் ஆயிடுது அப்படின்னு சொன்னா அதுக்கு நோக்கிதான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அப்படித்தான் இந்த 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 5 விஷயங்களை பகவான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த 5 விஷயங்களை யார் ஒருத்தர் இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் புரிந்து கொண்டு வாழ்க்கையை அதன்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த முக்தி என்பது கிடைக்கிறது. முக்தி என்பதை அவர்கள்தான் பெறுகிறார்கள் அப்படிங்கிறத பகவான் இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டார். மேற்கொண்டு இதுல ஏதாவது விட்டு போயிருந்தது அப்படின்னா நான் அடுத்த சத்சங்கத்துல அதை சொல்லிட்டு அடுத்த சத்சங்கத்துல நம்ம இத பேர் என்ன சம்மரியா அடுத்த சத்சங்கத்துல நான் சொல்றேன்.
இன்னைக்கு இந்த அளவுல நான் இந்த வகுப்பை நிறைவு செய்தேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவுற்றார். ஹரி ஓம் நமஸ்தேமா. நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி,